எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் மெய்யழகன் படத்தில் இருந்து யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற சாங் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த படம் மெய்யழகன் வந்து ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் வைபை வந்து கொடுத்துட்டு வருது எனக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அதோடைய போஸ்டர்ஸ், அந்த டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண விதம், அந்த போஸ்டர்ஸ் ரொம்ப அழகாக எளிமையாக இருந்துச்சு. அண்ட் அந்த டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண விதம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் காலண்டர்ஸில் வர அந்த ஸ்டைல் மாதிரி. அண்ட் கீழே வந்து ஆடி ஆவணின்னு அந்த தமிழ் மாதம் முதற்கொண்டு போட்டு ரிலீஸ் பண்ணது வந்து இது எந்த அளவுக்கு ஒரு வில்லேஜ் பேஸ்டு படம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து அழகாக வந்து கொடுத்தது. அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே சிங்கிள் பை சிங்கிளாக சாங் ரிலீஸ் பண்ணுற இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி பழைய நாட்கள் மாதிரியே வந்து ஆடியோ லான்ச் வச்சு அப்போதே மொத்த சாங்ஸையும் ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்டைலை திருப்பி கொண்டு வந்திருக்கு இந்த படம். அது ரொம்ப இம்ப்ரெசிவாக ஒரு நல்ல விஷயமா, ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. கோவிந்த் வசந்தா மியூசிக்கல். இந்த சாங்ஸ் நான் ரியாக்ட் பண்ணலாமான்னு யோசித்தேன் ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் சாங்ஸை வந்து தனியாக லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணதுக்கேற்ற மாதிரியே வந்து யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற கமல்ஹாசன் பாடின சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லிரிக்கல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ உமாதேவி லிரிக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அண்ட் நான் வந்து சாங்ஸ் எதுவுமே நான் கேட்கல. பட் அங்கங்கே நான் ட்விட்டரில் அங்கேயும் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் கமல்ஹாசன் வந்து 2 சாங் பாடியிருக்காரு. அதில் 2 சாங்குமே சூப்பராக இருக்குது. கமல் வாய்ஸ் சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக பாடியிருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. யாரோ இவன் யாரோ, சொந்தம் யாரான் இவனோ, பாசம் உயிர் பாசம் தரும் யார்தான் இவனோ, ஈரம் வீசும் பெரும் தூய அன்ப தொலைச்சே. ஹை பிட்ச். வேண்டும் வேண்டும் என்று தேடும் உறவ பிரிஞ்சே. What a high pitch, man. அழகா இருக்கு அந்த ஃபினிஷிங் ஆஃப் த வாய்ஸஸ். யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ, எதிர்பாராமலையினும் தாய் பாசம் இவன் யாரோ. பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக கார்த்தி அண்ட் ரவிசாமி பிரதர்ஸோ படத்தில் அண்ணன் தம்பிங்களோ? கார்த்தி லுக் ஒரு மாதிரி நல்லா சின்ன பையன் மாதிரி அழகா இருக்கு. வாவ். திஸ் பிஜிஎம் போர்ஷன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நைஸ் இன்டர்லூட். சாபமே வரமாக சுழலும் இந்த வாழ்க்கை என்னை துரத்த, கோழையின் கால்கள் தான் இன்று மெய்யோடு வீழுது. தேங்கிய நீரன் மேல் நீ தூவும் பெருங்கருணை போதும். லிரிக்ஸ். பாவியன் நெஞ்சமே என்னை தீமூட்டுதே. மழையில் கரைந்தே போவதில்லை, மலை என்றும் மலைதானே, துளியோடு சேர்ந்தே வீழ்வதில்லை வானம் என்றுமே. பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான உன் முன்னே. லிரிக்ஸ் அழகு. இன்றி வாழும் பேரன்பே என்று காண்பே. யாரோ
ஓ திஸ் போர்ஷன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ மேஜிக்கல். எதிர்பாராமலையினும் தாய்ப்பாசம் அந்த ஹை பிச் பிளஸ் பேக்ரவுண்ட் பிஜிஎம். இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ எதிர்பாராமலையினும் தாய்ப்பாசம் இவன் யாரோ. நன்றி கமல்ஹாசன் அவர்கள். ஓகே, சாங் ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் மோடில் ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் விட்டுருச்சேன்னு. ஃபஸ்ட்டு கைஸ் வந்து கமல் ஆஸ் அ சிங்கர், அவர் எந்த ரோல் தான் பண்ணல தமிழ் சினிமாவுக்கு. எல்லா விதமான ரோல்ஸ், டேரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், லிரிசிஸ்ட், எல்லா வேலையுமே அவர் பண்ணியிருக்காரு. எந்த வேலையும் அவர் பண்ணாமல் இருந்ததில்லை தமிழ் சினிமாவுக்கு. பட் இந்த பாட்டு கமல் சார் வாய்ஸை நம்ம கேட்டிருக்கோம், பட் இந்த பாட்டு ஒரு வேற டைமென்ஷனை காட்டி விட்டுருக்கு. ஏன்னா பாடுறது ஒன்று கைஸ், ஆனால் பாடுறதை தாண்டி அந்த பாடுறதுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் வாய்ஸ் மாடுலேஷன், அந்த ஹை பிச்சஸ், இது எல்லாமே வந்து நிறைய அழகான லேயர்ஸை வந்து உருவாக்கி விடுது. அண்ட் மியூசிக் ஆஃப் கோவிட் வசந்தா வாஸ் அது ஒரு மாதிரி ஒரு இருக்கிறதே தெரியல, ஆனால் வந்து அழகாக அந்த வாய்ஸோட பிளெண்ட் ஆகி அழகாக வந்து மியூசிக் அது பாட்டுக்கு அமைதியாக போகுது. அந்த யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற அந்த மெயின் போர்ஷன் அது அவ்வளோ சோல்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக சவுண்ட்ஸ் தட் மச் கிரேட். அவ்வளோ அழகாக அந்த போர்ஷன் ஃபீல் ஆச்சு. அண்ட் உமாதேவி மேமோடைய லிரிக்ஸ் வரிகள் வந்து ஒரு ஒரு எமோஷனான ஒரு உணர்வை வந்து கடத்துது. ஏதோ ஒரு பிரிவு, ஆக்சுவலாக கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி வந்து படத்துக்குள்ள அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டையோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிரிவு ஏற்படுற சமயத்தில் வர ஒரு சாங் மாதிரி இந்த சாங் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் கிவிங் எ பிக்கஸ்ட் ஒரு சென்டிமெண்ட், பயங்கரமான எமோஷனல் ஃபீலை வந்து எனக்கு கொடுத்து. பியூட்டிஃபுல் சாங். இதுதான் சொன்னேன், இந்த படம் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல வைபை வந்து கொடுத்துட்டு வருது. அண்ட் ஸ்ரீதிவ்யா கேம் பேக் அகைன் ஆஃப்டர் அ லாங் டைம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஹோல்சமான ஒரு படத்தை வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக செப்டம்பர் ரிலீஸு, செப்டம்பரில் எக்கச்சக்க படம் வருது. அதில் இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு வெயிட்டிங், அது இந்த வாரம் வந்துடும். பட் அதை தாண்டி ஃபீல் குட்டாக கார்த்தி பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன் மாதிரி ரொம்ப சாமிங்காக சூப்பராக இருக்கார். பியூட்டிஃபுல் மியூசிக், பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் மேசிவ் சிங்கிங். அவ்வளோ அழகாக பாடி கொடுத்துருக்காரு இந்த பாட்டை. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி இந்த சாங் மூலியமாக தான் பேச ஆரம்பிக்கிறேன். சாங்காக கேட்கும்போதே இந்த சாங் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகுது. படத்தில் வந்து விஷுவல்ஸாக பார்க்கும்போது சத்தியமாக கொஞ்சம் ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் கைஸ், ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான சாங். கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, உடனே மனசோட ஒட்டிக்கிச்சு ஒரு மாதிரி தான். ஸோ அதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.